இங்கே நம்ம எக்ஸசைஸ் 1.4ல் 7th சம்மு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். அது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்ததே பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 1 to 1, many to 1, on to 1, into 1 அப்படின்னு சொல்லி 4 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 4 ஃபங்க்ஷனுமே எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் இது சும்மா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்காண்டி அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் அஸ்யூம் வி ஹாவ் செல்ஃபோன். ஒரு செல்ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது, அது ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் அந்த செல்ஃபோனை வச்சு ஒரு நபருக்குத்தான் நம்மளால் ஃபோன் பண்ண முடியும். அட் அ டைம், ஒரு டயத்தில் ஒரு நபருக்கு தான் நம்மளால் ஃபோன் பண்ண முடியும். அப்படி பண்ணால் அதுக்கு பேர் 1 to 1. இல்லை சார், நம்ம கான்ஃபரன்ஸ் போட்டுக்குருவோம் அப்படின்னா அது விவாதத்துக்கு உண்டான விஷயமே ஒழிய மற்றது கிடையாது. இப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் இது எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது? A tends to B, ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம சப்ஜெக்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர், அந்த வர்ற ஆன்சர் எல்லாமே பியில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது 1 to 1 ஃபங்க்ஷன். அதான் சொல்கிறாங்க பாருங்களேன், A tends to B is called 1 to 1 function if distinct element, அது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்காது, டிஸ்டிங்க்னா சம்மந்தம் இருக்காது, ஆஃப் ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இன் பி. அப்போ ஒவ்வொரு சம்மந்தம் இல்லாத ஒரு எலமெண்ட்டோடு இருக்கணும். இப்போ ஏங்கிற எலமெண்ட்டு, இங்கே ஏங்கிற செட்டு இருக்குது, இது பிங்கிற செட்டு இருக்குது. இந்த 2 செட்லேயுமே இப்போ 1 அப்படின்னு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் பியில் அது வேறு வேல்யூவை தான் கொடுக்கணும். சரிங்களா? ஒரு நம்பர் போட்டால் 2 வேல்யூ கிடைக்கும். இப்போ சப்போஸ் x² போடுறீங்கன்னா +or-1ன்னு வரும். இப்படி வரக்கூடாது. 1 to 1 ஏதாவது ஒரு வேல்யூ தான் வரணும். ஒரு நம்பர் போட்டால் ஒரு வேல்யூ தான் வரணும். அதுக்கு பேர் 1 to 1. அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இன்செக்ஷன் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். சரிங்களா? சரி, அப்படி இல்லை அப்படின்னா f(a1), f(a2) இந்த 2 ஈக்குவலாக இருந்தால், ஃபார் ஆல் a1 a2 இது எல்லாமே, அதாவது ஏலேருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு எலமெண்ட்டும் அதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். எதுக்குள்ளே? எஃப்ஆஃப்குள்ளே சப்ஜெக்ட் பண்ணுறோம். a1ம் a2வும் ஈக்குவலாக இருந்தால் அது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட், உங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஒரு எலமெண்ட்டு போட்டால் அது ஒரு எலமெண்ட்டை கொடுத்துச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன். அடுத்தது பாருங்கள், many to 1. many to 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதே தான், ஏவோட வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பண்ணும்போது பியில், அதாவது கோடொமைனில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்டில் அது கனெக்ஷன்லாம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது many to 1. பாருங்களேன், டெஃபினிஷன் கொடுத்துருக்காம பாருங்களேன், A tends to B. அப்போ F ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் ஏவை சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு பியில், அதாவது கோடொமைனில் இருக்கக்கூடியதில் நமக்கு 2 இல்லைன்னா அதுக்கு மேலே, 2 or more, 2 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட கனெக்ஷனில் இருந்துச்சுனால் அது many to ஃபங்க்ஷன். சரிங்களா? சரி, அடுத்து என்ன? on to ஃபங்க்ஷன். on to ஃபங்க்ஷனும் many to ஃபங்க்ஷனும் கொஞ்சம் குழப்பம், ஆனால் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். பாருங்களேன், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏங்கிறது டொமைன், சரிங்களா, பிங்கிறது கோடொமைன். இந்த ரேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ரேஞ்சுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த f(x) அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் நமக்கு ரேஞ்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அந்த ரேஞ்சு கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருந்தால், நல்லா கவனிங்க, கோடொமைன்ங்கிறது பி, செட்டு பி, இது ஏ, இது பி, அது கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருந்தால் அங்கே on to 1 ஃபங்க்ஷன் இருக்கும். தெளிவான ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும்.
புரியுங்களா? ரேஞ்சுக்கு கோடொமைன் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது ஆன் டு ஒன் ஃபங்க்ஷனில் இருக்கும். அதுக்கு பேர் சர்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். அப்போ அதுதான் டெஃபனிஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 4வது ஃபங்க்ஷன், இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க, ஒரு ஃபங்க்ஷனில் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது என்ன செய்யும், பியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட்டை அது விட்டுரும். இந்த அட்லீஸ்ட் ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு எலமெண்ட்டை நாட் இமேஜ், அதில் இமேஜ் இருக்காது, ஏக்குரிய இமேஜ் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். புரியலைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடிக்கடி நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்லித்தர ரெடி. ரைட், இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 ஃபங்க்ஷனுமே டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டோம். இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னா பைஜெக்ஷன் அப்படின்னா என்ன. இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஏ டு பி, ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 to 1 ஆன் டூவும் இருந்துட்டால், அப்போ 1 to 1னா என்னது, ஒரு நம்பர் போட்டால் ஒரு நம்பரோட கனெக்ஷனில் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆன் டூ என்னன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால் அது பைஜெக்ஷன் அப்படின்னு பேர். நல்லா புரிஞ்சுக்குங்க. 1 to 1னா என்ன, ஆன் டூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டா தான் பைஜெக்ஷன் தெரிய முடியும். ரைட், பைஜெக்ஷன் ஓகே. அடுத்து அவ்வளோதான். இது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன், அது ஏற்கனவே நம்ம பார்த்தது.